அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரீமார்க்கெட் அனலைஸில் இன்னைக்கு எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறது பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இதில் நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி ஒரு வேல்யூவே தான் கொடுக்குறோமே தவிர அது இன்னொரு இடத்துல போய் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த வேல்யூ நான் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக்குக்கு நம்ம சொல்கிற விலை வரல அப்படின்னால இதை தவிர்த்துடுங்க. நான் லைவில் கூட உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனல் இருக்குல்லையே, அதில் வந்து ஸ்ட்ரைக்கினுடைய வேல்யூஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ப்ரைஸ் ரீச் ஆகலைன்னா ஓகேங்களா. சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ஆப்ஷன் பையிங் எடுத்து பொசிஷன் பண்ணுறது, போத் சைடு ரெண்டும் பண்ணுறது, ஸ்விங் ட்ரேட்ஸு, அப்புறம் பொசிஷன் நம்ம வீக்லி லெவல் மந்த்லி லெவல்லாம் கொடுப்போம்ல அந்த கால்குலேஷனு, விக்ஸு டாப் பாட்டம் ஃபைண்ட் பண்ணுறது. இந்த கிளாஸ் வந்து வருகிற 9ஆம் தேதி தூங்குது நைட்டு. அதுக்கு யாராவது டீட்டெயில் கேட்டிங்களா உங்களுக்குலாம் அனுப்பியிருக்கேன். அதுக்காக வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா. சரி, இன்னைக்கு 24,200 கால் 132 rupees சப்போர்ட் எடுத்தா நிஃப்டி ஏறதுக்கு ட்ரை பண்ணும். அதே 132 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நிஃப்டி இறங்குறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ அந்த ஸ்ட்ரைக் 24,200 கால் 132 இருக்கும்போது ஒரு டிசிஷன் எடுங்க, பெட்டரா இருக்கும் ரிட்டர்ன். நீங்க என்ன வேணா பார்த்துக்கலாம், நாம எதுவும் பார்க்கறது கிடையாது. எல்லாமே பிஃபோர் கால்குலேஷன் தான். நான் இது வரைக்கும் ஓப்பன் எதுவுமே பார்த்தது கிடையாது, பார்க்க மாட்டோம் மேக்ஸ்ல ஓகேங்களா. இந்த இடத்துல இருந்து வந்து ஏறினாலும் ஒரு வெளியில போயிட்டு எகைன் ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணும் ஆர் அதர் டைரக்ஷன். இந்த இடத்துல எகைன் மாறும், அதுக்கு வேற வேல்யூ வரும் கால்குலேஷன்ல. அதே போல கீழே வந்தாலும் ஒரு வெளியில இருந்து திரும்பி ஆகணும், கீழே ஆகணும். அப்போ அங்க வேல்யூஸ் மாறுபடும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போனாலும் ஒரு ஸ்ட்ரைக் வந்து வேல்யூ மாறுபடும், ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. 132 இருக்கும்போது எடுத்தீங்கன்னா உங்க ரிட்டர்ன்ஸ் நல்ல பெட்டரா இருக்கும். இதுலயும் நம்ம ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க. ஃபால்ஸா மேலே இருக்கிற மாதிரி கம்பாங்க, டக்குன்னு கீழே விழுவாங்க பெருசா. அதெல்லாம் ட்ராப் பண்ணி நம்மளை ஏமாத்தலாம். அது மேக்ஸ் அழகாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஓகேங்களா. அதே கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு தூக்குவோம். இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறது எல்லாமே மேக்ஸ். அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்க தெரிஞ்சவங்க மேக்ஸ் சார்ந்து யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை கற்றுக்கிட்டு அது ப்ராக்டிஸ் பண்ணும். ஏன்னா இப்பவே நம்மகிட்ட வந்து 1000 பாயிண்ட் ஏறனால எங்கெங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கால்குலேஷன்ல இப்பவே கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் படி தான் இயங்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதுல யாரும் சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் நான் சொல்றதையும். நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா இருக்குன்னா அதை பயன்படுத்தும், இல்லையா தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம்.